ஹalleluya. குட் மார்னிங். தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு ஒவ்வொரு நாளும் அனுதின தியானத்துல 7 மணிக்கெல்லாம் யூடியூப்ல உங்களிடத்துல வருகிறோம். கேளுங்க, விசுவாசிங்க. தேவன் என்னோடு பேசுவார். இந்த நாளுக்கெல்லாம் எனக்கு தேவையான சக்தியும் வல்லமையும் கொடுப்பதற்கு ஜீவ ஆகாரமாக இருக்கிற வானத்தின் மன்னாவாக இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு ஜீவனை கொடுக்கும், ஆவிக்குரிய பலனை கொடுக்கும். வாங்க ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறை ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல உம்முடைய நாமத்தில் கூடின எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை கொடுங்கப்பா. நாங்க எப்படி வாழணும், நாங்க எப்படி நடந்து கொள்ளணும், நாங்க எப்படி ஜெபிக்கணும்னு, எப்படி வாழ வேண்டுமோ, எப்படி எங்கள் இருதயத்தின் பரிசுத்தத்தை காத்து கொள்ளணுமோ, எப்படி இந்த உலகத்துல அப்பா புறாவை போல கபடற்றவர்களும் சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களாயும் வாழ வேண்டும் என்பதை உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமாங்க, வாழ்க்கை என்பது பூந்தோட்டம் அல்ல. வாழ்க்கை என்பது ஒரு சறுக்கு மரம் போன்றது அல்ல. வாழ்க்கை போராட்டமே. முக்கியமா ஆண்டவர் அறிந்த பிறகு நமக்கு இன்னும் அநேக போராட்டங்கள். இந்த உலகத்துல இருக்கிறவங்க நீரோட்டம் எப்படி போகுதோ அப்படி அடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் அறிந்த நாம எதிர்நீச்சல் போட வேண்டியிருக்கு. விசாலமான வழியிலே போகிறவர்கள் அநேகர் அது அழிவுக்கு நேராய் நடத்துகிறது. இடுக்கமான வழியிலே போகிறவர்கள் சிலர்தான். நீங்கள் அதிலே போவதற்காக போராடுங்கள் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. ஒரு மீன் என்பது நீரோட்டத்தின் வழியாகவே போயிட்டு இருக்குன்னா அது செத்துருச்சுன்னு அர்த்தங்க. அந்த தண்ணீருக்கு எதிர்த்து நீந்தி கொண்டிருக்கும் உயிரோடு இருக்கிற மீன்கள் பாருங்க. நீரோட்டத்தின் பாதையில போகிறது செத்த மீன்கள். எல்லாரோடும் சேர்ந்து எல்லாம் நாம எம்மதமும் சம்மதம் என்றவர்கள் போல இருந்தா ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்தவர்களாக இருப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடங்கி இருக்கிற நாம மரணம் வரைக்கும் உண்மையாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய ஆசை. ஆகவேதான் இந்த உலகத்துல நாம வாழும்போது தேவனுடைய உதவிய கேட்டுக்கொள்ளணுங்க. தேவனுடைய சமூகத்தை நேசிக்கணும். தேவனுடைய வசனத்துக்கு ஏற்ப வாழ வேண்டும். தேவனோடு நாம கம்யூனிகேட் செய்வதற்கு செல்போன் தேவையில்லை, டெலிபோன் தேவையில்லை, வயர்லெஸ் தேவையில்ல, இன்டர்நெட் தேவையில்ல, எதுவும் தேவையில்ல. நாம இங்க ஜெபித்தா அங்க கேட்கிறபடிக்கு நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்பார். எப்பொழுதுன்னு சொன்னா, நாங்க செய்யறவங்க ஜெபம் ஆண்டவர் கேட்கறது இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமா, ஜெபம் செய்யறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இருதயத்துல சுத்தமில்லாமல் ஜெபம் செய்தா அது எப்படிங்க தேவனிடத்துல போய் சேரும்? என் இருதயத்திலே என் பாவத்தை வைத்து வைத்தால் தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். நம்முடைய ஆழ்மனதை ஆயத்தப்படுத்திக் கொள்ளாம, நம்முடைய ஆழ்மனதிலே விசுவாசத்தோடு ஜெபிக்காம வெறுமனே ஜெபம் செய்தா அவை தேவனிடத்துக்கு போகாது. அதனாலதான் சில நேரங்கள்ல நாம தேவனுக்கு தூரமாகும் போது, நம்முடைய மனது கெட்டு போயிருக்கும் போது விசேஷமான ஜெபங்கள் தேவைங்க. ஒவ்வொரு புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எங்க சபையில உபவாச கூட்டங்கள் இருக்கு. உங்க சபையில எப்ப நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. சனிக்கிழமை இருக்கலாம், புதன் இருக்கலாம். என்னங்க, சிலர் உபவாச கூட்டங்களே இல்லைன்னு சொல்லுவாங்க. உபவாச ஜெபங்கள் தேவை. உபவாச ஜெபத்திலே வல்லமை இருக்கிறது. வேதத்தை சரியா வாசிச்சீங்கன்னா உங்களால இதை அறிந்து கொள்ள முடியும். உபவாச ஜெபத்தினால எத்தனை அற்புதங்கள் நடக்குமோ அந்த ஜெபம் செய்யறவங்களுக்கு தான் தெரியுங்க. அப்படின்னா உபவாசம்னு நாங்க செய்தா கூட எங்க ஜெபத்துக்கு பதில் வரலன்னு சொல்லுவாங்க சிலர். அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நம்ம வாழ்க்கையில பதில் வேண்டும் என்று சொன்னீங்கன்னா ஏசாயாவின் புத்தகம் 58ஆம் அதிகாரத்தை வாசிக்கணும். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, நாங்கள் உபவாசிக்கும் போது நீர் ஏன் நோக்காமல் இருக்கிறீர்? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். கவனிங்க, நாங்க உபவாசிக்கிறதுனால எங்களை பாருங்க, எங்கள் ஆத்மாவை ஒடுக்கிக் கொள்கிறோம். தேவன்க நம்மை நாம கஷ்டப்படுத்திக்கணும்னு நினைக்கலங்க.
நாம உபவாசம் இருந்து பட்டினியா இருந்தா தேவன் சந்தோஷப்படுகிற தேவன் அல்லங்க. உங்க பிள்ளைகள் பட்டினியா இருக்கும்போது ஒரு தாய்க்கு எப்படி இருக்கும் பாருங்க. அவன் சாப்பிடல, அவன் சாப்பிடல, அவன் சாப்பிடலன்னு சொல்லி எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. ஆண்டவர் கூட நம்மை மிகவும் நேசிக்கிறவர் தான். நாம சாப்பிடாம நம்மை கஷ்டப்படுத்திக் கொள்கிறதுனால தேவன் ஜெபத்தை கேட்பார்னு நினைக்கிறீங்களா? நாம உபவாசிக்கிறது தேவனை பிரியப்படுத்தன்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க. உபவாசிப்பது நம்மை நாம் அடக்கிக் கொள்வதற்கு, நம்மை நாம ஒழுங்குல கொண்டு வருவதற்கு, நம்மை நாம டிசிப்ளின் செய்து கொள்வதற்கு. ஏன் நீங்க உபவாசிக்கிறீங்க? உங்களுடைய மனதை ஒருமனப்படுத்தி ஜெபிப்பதற்காக. சாப்பிட்டா மயக்கம் வரும் இல்லையா? நான் தேவனை என் உணவை விட அதிகமா நேசிக்கிறேன்னு நிரூபிப்பதற்கும் அல்லது செக் செய்வதற்கும் உபவாசிப்பது. நீங்க எதுக்கு உபவாசிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. உபவாசம் இருக்கிறீங்களா? எங்க பார்த்தாலும் உபவாச கூட்டங்கள் இன்றைக்கு நடக்குது. நீங்க எவ்வளவு தூரம் உபவாசம் இருக்கிறீங்களோ, எந்த அளவு ஜெபிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. அநேகருடைய உபவாச ஜெபங்களுக்கு பதில் வரவில்லை என்ற விஷயம் மட்டும் எனக்கு தெரிய வருது. ஏன்னா உங்களில் அநேகர் வாட்ஸ்அப் மெசேஜஸ் மூலம் நாங்க எவ்வளவு ஜெபித்தாலும் ஆண்டவர் எங்களுக்கு பதில் தரலன்னு சொல்றீங்க. கேட்க கூடாதபடிக்கு அவருடைய காதுகள் மந்தமாகவில்லை, ரட்சிக்க கூடாதபடிக்கு அவர் கை குறுகவில்லை. ஆனால் நம் பாவங்களே நமக்கும் அவருக்கும் நடுவே தடையா இருக்குன்னு வசனம் சொல்லுது. ஒரு சுவரின் அந்த பக்கத்துல இருக்கிறவங்கள நீங்க இங்கிருந்து எவ்வளவு கூப்பிட்டாலும் அது கேட்காது இல்லையா? அதுபோல தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவே இருக்கிற பாவத்தை நீங்க எடுத்து போடாம எவ்வளவு ஜெபித்தாலும் அவருடைய காதுகளுக்கு எட்டாது. அதான் சொல்லியிருக்கிறாரு 4ஆம் வசனத்துல. இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். உங்களுடைய சத்தம் பரலோகத்துல கேட்க பண்ணும்படியா உபவாசிக்கிறது இல்ல. சாப்பாடை தவிர்ப்பது மட்டுமில்லங்க உபவாசிப்பது என்றால். உபவாசம் என்று சொன்னா அதற்கு அர்த்தம் இதற்கு தூரமா இரு, ஆகாரத்துக்கு தூரமா இரு, அநியாயத்துக்கு தூரமா இரு, அக்கிரமத்துக்கு தூரமா இரு, பலாத்காரத்துக்கு தூரமா இரு, சுயநலத்திற்கு தூரமா இரு. உங்களுக்கு இஷ்டமானது, உங்களை பிரியப்படுத்துகிற விஷயங்களுக்கு தூரமா இரு. அது உபவாசம். நீங்க உபவாசிக்கிறீங்கன்னு சொல்லி நாளெல்லாம் செல்போனை வச்சுட்டு பார்த்து கொண்டு இருந்தா நீங்க சாப்பிடாததுனால செல் வச்சிட்டு இருக்காங்க, சாப்பிடுறதே இல்ல, சாப்பாடே மறந்து போயிடுறாங்க சிலர். அது அல்ல. உங்களுக்கு இஷ்டமான போனை ஒரு நாளெல்லாம் தூரமா வச்சுட்டு ஆண்டவரோட பேசி பாருங்க. உங்களுக்கு இஷ்டமான காரியங்களை விட்டுட்டு தேவனுக்கு ஜெபம் பண்ணுங்க. நீங்க தேவனிடத்துல எவ்வளவு மனப்பூர்வமா வேண்டிக் கொள்றீங்கன்றதுதான் உபவாசமே தவிர, நீங்க உலகத்தை நேசித்து கொண்டு உலக காரியங்களை செய்து கொண்டு சாப்பிடுவதை மட்டும் தவிர்த்துட்டு இது உபவாசம் நினைச்சிட்டு இருந்தா இது புத்தியீனங்க. நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறதுன்னு, நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அறியாமல் இருக்கிறதென்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உங்கள் இச்சைகளின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். வியாபாரத்தை செய்து கொள்றீங்க, லாபத்தை ஆசைப்படுறீங்க, வேலையாட்களுக்கு கடினமான வேலைகளை கொடுக்கறீங்க. நீங்க உபவாசிக்கிறனால அந்த சமயக்காரங்களுக்கு அல்லது பாத்திரம் விளக்குறவங்களுக்கு, அந்த வேலை செய்யறவங்களுக்காவது ஒரு ரெஸ்ட் இருக்கணும் இல்லையா? அதுக்கு பதிலா இன்னொரு வேலையை கொடுக்கறீங்களோ என்னமோ. எனக்கு உபவாசமே தவிர நீ வேலை செய்யணும்னு சொல்லி வேலையாட்களால கட்டாயமா வேலைகளை செய்ய வைக்கிறீங்க. வழக்குக்கும் வாதுக்கும் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறீங்க. இதோ நாங்க உபவாசிக்கிறோம்னா பிரயோஜனம் என்ன? சிலர் போட்டி போடுறாங்க, உங்களை விட நாங்க நிறைய உபவாச கூட்டங்கள் நடத்துறோம்னு சொல்லி உபவாசங்களை செய்யறாங்க. நீங்க 21 நாள் இருந்தா நாங்க 40 நாள் இருப்போம், நீங்க 3 நாள் இருந்தா நாங்க 7 நாள் இருப்போம் என்பது போல போட்டிக்காக அல்லது பப்ளிசிட்டிக்காக பெருமையா சொல்லிக் கொள்வதற்காக இத்தனை நாட்கள் நாங்க உபவாசித்தோன்னு மனுஷங்களுக்கு சொல்லுவதற்காக இது செய்கிறோம். ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்கும் வரை அவருடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டும். உபவாசம் இருந்து திரும்ப என் ஜெபத்துக்கு பதில் வரலனா எப்படி வரும் சொல்லுங்க? இப்படிப்பட்ட உபவாசம் எனக்கு பிரியமா? மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிக் கொள்வது என்பது இதுதானா? இதனால் அல்லங்க தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலை கொடுக்கிறது. உங்களை நீங்க கஷ்டப்படுத்திக் கொள்கிறதுனால தேவன் பிரியப்பட மாட்டார்.
உண்மையான உபவாசம் 6ஆம் வசனத்துல இருக்கு பாருங்க. ஏசாயா 58:6. அதே அதிகாரத்தில் தான் வாசிச்சுட்டு இருக்க. உங்க பைபிள் இருந்தா நீங்க எடுத்து திருப்பி பாருங்க. திரும்ப திரும்ப இதை தியானிங்க. இது அனுதின தியானம். இந்த நாளெல்லாம் இதை நீங்க தியானிங்க. சில நிமிஷம் தான் நம்ம வசனத்தை தியானிக்கிறோம். அதன் பின்பு நாளெல்லாம் மனசுல வச்சுட்டு நீங்க தேவனோடு சம்பாஷித்து தியானிங்க. அநேக விஷயங்களை, உங்க இருதயத்துக்கு தேவையான விஷயங்களை ஆண்டவர் தெரியப்படுத்துவார். அக்கிரமத்தின் கட்டுக்களை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும். உபவாசம் இருக்கும்போது நீங்க செய்ய வேண்டியது, என்னை ஆசிர்வதிங்க, எனக்கு நன்மைகளை தாங்க, என்னை இன்னும் அதிகமாக நல்ல ஒரு உத்தியோகத்துல வைங்க, நல்ல சொத்துக்களை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி உபவாசம் இருக்கிறாங்க சிலர். ஆண்டவரே, பாவத்தின் கட்டுகளிலே இருக்கிற என் கணவனின் குடிப்பழக்கத்தை மாற்றுங்க, நோக்கமில்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிற அவருக்கு ரட்சிப்பை கொடுங்க, என் சொந்த ஜனங்கள் உம்மை அறியாம இருக்கிறாங்க, அவங்க அழிந்து போகிற வழியில இருக்கிறாங்க, ஆண்டவரே அவங்க மேல இரக்கமா இருங்க என்று ஜெபிப்பதற்காக நம்ம உபவாசம் இருக்கணும். லாபங்களுக்காக அல்லங்க உபவாசம். கட்டுகளோடு இருக்கிறவங்களை விடுவிப்பதற்காக, பிசாசுகளை துரத்துவதற்கு உபவாச ஜெபம் தேவைன்னு சொன்னாரு. அசுத்தாவியோடு கட்டப்பட்டு இருக்கிறவங்க, கெட்ட பழக்கங்களுக்கு அடிமைகளா இருக்கிறவங்க, வெறுமனே நாம ஜெபித்தோன்னு சொன்னா அது போதாதுங்க. உபவாசம் இருந்து ஜெபித்தா ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்வாரு. உபவாச ஜெபத்தின் மூலமாக சட்டங்களை மாற்ற முடியும். அற்புதங்கள் நடக்குங்க. பிசாசுகள் ஓடும், கட்டுகள் அறுக்கப்படும். உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க முடியாத பாவம் இருந்தா அதுக்காக உபவாசம் இருந்து ஜெபிங்க. பிசாசு பிடித்து வைத்திருக்கிற விஷயம் உங்க வாழ்க்கையில ஏதாவது இருந்தா அதை விடுவிக்கும்படியா நீங்க உபவாசத்தோட ஜெபிங்க. கர்ப்பக்கனி இல்லன்னு சொல்றாங்க. தடை செய்கிற பிசாசுகளை கட்டி போடும்படியாக தேவனுடைய சமூகத்துல உபவாசத்தோடு ஜெபித்தா பரிசுத்த ஆவியினால மூடப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படுவது, அற்புதங்கள் நடப்பது என்பது எத்தனையோ முறை கேட்கிறோம், பார்க்கிறோம். தேவனுக்கு உகந்த உபவாசம். சரி, நீங்க உபவாசிக்கிறீங்க. உபவாசிக்கும் போது நீங்க கொஞ்சம் உணவை மிச்சப்படுத்துறீங்க. சிலர் அதுக்கு தான் உபவாசம் இருப்பாங்களாம், செலவை மிச்சப்படுத்துவதற்காக உபவாசம். என்னங்க, ஒருவேளை உபவாசம் இருந்தா அநேக குடும்பங்கள்ல செலவு குறையும். சிலர் காலையிலேயே பயங்கரமா சாப்பிட்டுருவாங்க இல்லையா? மதியம் இரவு உபவாசம்னு சொன்னா என்னங்க, சரி கொஞ்சம் மிச்சப்படுத்துவோம் நம்மளுடைய சம்பாத்தியத்தை, அது அல்ல உபவாசம் என்றால். நீங்க உபவாசிக்கும் போது அந்த ஆகாரத்தை இன்னொருவருக்கு கொடுத்தாதான் அது உண்மையான உபவாசங்க. நீங்கள் உபவாசிக்கிறது மட்டும் முக்கியமல்ல, பசியோடு இருக்கிறவங்களுக்கு உணவை கொடுப்பதுதான் உபவாசத்தினுடைய நிறைவு. நான் கிராமங்கள்ல ஊழியம் செய்யும்போது சிலர் விசேஷமா கொஞ்சம் அரிசி, சில மளிகை பொருட்கள் ஆலயத்துல கொண்டு வந்து வைப்பாங்க. என்னமான்னா, நாங்க உபவாசம் செய்யும் போது அந்த அரிசியை எடுத்து வைப்போங்க. உபவாச செலவுகளை எடுத்து வச்சிருவேன், அது தேவனுக்கு கொடுத்துருவேன். ஆமாங்க, நீங்க உபவாசம் இருக்கும்போது அந்த உபவாசத்தை மிச்சப்படுத்தினதை நீங்க ஏழைகளுக்கு கொடுக்க முடிகிறதா? பசியோடு இருக்கிறவனுக்கு வைக்க முடியுதா? அதுதான் ஆண்டவர் கேட்கிற உபவாசம். பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒலிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். நீங்க உபவாசிக்கும் போது எனக்கு வேண்டாம், இதை உனக்கு கொடுப்பேன் என்பது உபவாசம். ஏழைகளை பார்க்கும்போது சொந்த ஜனங்களுக்கு கூட இன்றைக்கு யாரும் உதவி செய்யறது இல்லைங்க. நமக்கு சொந்தமானவங்க கஷ்டத்துல இருக்கும்போது எனக்கு என்ன என்பது போல இருக்கிறோம் பாருங்க. நீங்க செய்யற நீண்ட ஜெபத்தை யாரு நம்புவாங்க? உங்க அன்பு, உங்க ஜெபம் வாழ்க்கையில அதனுடைய பலன் தெரியாவிட்டா, அன்பு இரக்கம் காட்டாவிட்டா, அதுதான் தேவனுக்கு உகந்த உபவாசம். எப்பொழுது நாம உபவாசத்தை உண்மையாக, உறுதியாக உபவாச ஜெபத்தை செய்வோமோ, ஒரு பிடிப்போட செய்வோமோ, விசுவாசத்தோட செய்வோமோ, நம்முடைய உபவாச நாளை கனப்படுத்தும்படியா தேவன் நமக்கு பதிலை கொடுப்பாரு. இப்படியாக நீ செய்தாயானால் உன் வெளிச்சம் விடியற்கால வெளுப்பை போல, உன் வெளிச்சம் விடியற்கால வெளுப்பு என்றால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அது உதிக்கும் வெளிச்சம். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து
நீங்க இன்னொருவருக்காக செய்ததுனால உங்களுக்கு சுகம் உண்டாகும். யோபுவினுடைய வாழ்க்கையில தன் நண்பர்களுக்காக ஜெபித்த போது 2 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். உபவாச ஜெபம் நம்மை தேவனுக்கு கிட்டி கொண்டு சேர்க்கும். உபவாச ஜெபம் நம்மை அதிகமான ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நம்மை நடத்தும், விடுதலையை கொடுக்கும், சுகத்தை கொடுக்கும் என்பதை உணர்ந்து உபவாசத்தை அலட்சியப்படுத்தாதீங்க. உபவாசத்தை எப்படி வேண்டுமானாலும் அப்படி ஆசரிக்காதீங்க. உபவாச நாளை விசேஷப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்துல நம்முடைய நிலையை உணர்வதற்கும் மற்றவர்களுக்காக மன்றாடவும் பயன்படுத்துவோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, உபவாச ஜெபம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை அதிகமாக நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக, வெறும் உணவை தவிர்ப்பதிலே மட்டுமல்லாமல் உமக்கு உகந்த உபவாசமாக எங்க கூக்குரல் உம்முடைய சமூகத்தில் கேட்கும்படியாக உபவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உபவாச ஜெபத்தினாலே எவ்வளவு பெரிய காரியங்கள் நடக்கும் என்பதை எங்கள் அனுபவத்திலே, எங்கள் வாழ்க்கையில நாங்கள் உணரும்படிக்கு உம்முடைய காரியத்தை நடத்தும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க எங்க இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷன்ல அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்படிக்கு நீங்க இந்த நிகழ்ச்சியை அவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. உங்க ஜெப விண்ணப்பங்களுக்கும் தேவைகளுக்கும் 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக எங்களுக்கு வாட்ஸ்அப்ல தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்க ஆயத்தமா இருக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்க கல்வரி சர்ச்ல சேர்ந்து உபவாசிக்கிறோம். நீங்களும் உங்களுடைய ஆலயங்கள்ல நடக்கிற உபவாச கூட்டங்கள்ல கலந்துக்கோங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நேரத்துல கர்த்தருடைய வார்த்தையோடு மீண்டும் உங்களை அனுதின தியான நிகழ்ச்சியில மீண்டும் சந்திக்கிறேன். நீங்களும் எங்களோடு கலந்து கொள்ள மறக்காதீங்க. அதுவரை தேவனுடைய கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.